எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எனிதிங் மைட் சேஞ்ச். அடுத்து ஏன்னா நம்ம கையில எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஐ ரியலைஸ்ட் நம்மளுடைய ஹாப்பினஸ் எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு ஹாப்பியா இருக்காது. இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் நாளைக்கு இருக்க மாட்டேன். இன்னைக்கு இருந்த மாதிரி 2 இன்டர்வியூக்கு முன்னாடி நான் இல்லை. நம்ம எல்லாருக்குமே ஒரு மூட் ஷிஃப்ட் இருக்கும்ல. இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்கேன்னா நான் ஹாப்பியா அதை எக்ஸ்பிரஸ் பண்றேன் அப்படின்னா அது பாக்குறவங்க கண்ணுக்கு வேற வேற விதமா தெரியுது. அடுத்தவங்களுக்காக நம்மளை மாத்திக்கணுமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்னொன்னு, அதுல எங்கேஜ் ஆகணுமா? முன்னாடி அளவுக்கு இன்னசென்ட்டா நான் பேசுறேன்னா அப்படின்னா இல்ல. ஒரு அன்ஃபில்டர்ட் ஐ யூஸ் டு டாக். என்ன யார் என்ன நினைச்சா என்ன அப்படிங்கிற ஒரு அன்ஃபில்டர்ட் ஜோன் இருக்கும் இல்லையா. ஐ திங்க் ஐ ஹவ் grown away from that for good or bad, I don't know. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எனிதிங் மைட் சேஞ்ச். அடுத்து ஏன்னா நம்ம கையில எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஐ ரியலைஸ்ட் நம்மளுடைய ஹாப்பினஸ் எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு ஹாப்பியா இருக்காது. இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் நாளைக்கு இருக்க மாட்டேன். இன்னைக்கு இருந்த மாதிரி 2 இன்டர்வியூக்கு முன்னாடி நான் இல்லை. நம்ம எல்லாருக்குமே ஒரு மூட் ஷிஃப்ட் இருக்கும்ல. இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்கேன்னா நான் ஹாப்பியா அதை எக்ஸ்பிரஸ் பண்றேன் அப்படின்னா அது பாக்குறவங்க கண்ணுக்கு வேற வேற விதமா தெரியுது. அடுத்தவங்களுக்காக நம்மளை மாத்திக்கணுமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்னொன்னு, அதுல எங்கேஜ் ஆகணுமா? முன்னாடி அளவுக்கு இன்னசென்ட்டா நான் பேசுறேன்னா அப்படின்னா இல்ல. ஒரு அன்ஃபில்டர்ட் ஐ யூஸ் டு டாக். என்ன யார் என்ன நினைச்சா என்ன அப்படிங்கிற ஒரு அன்ஃபில்டர்ட் ஜோன் இருக்கும் இல்லையா. ஐ திங்க் ஐ ஹவ் grown away from that for good or bad, I don't know.